நம்ம வந்து டெரிவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயின் டிஸ்பிளேஸ்மென்ட் மேட்ரிக்ஸ் பார்த்துடலாம். ஸோ எப்சிலான்னா அந்த சிக்மா இஸ் ஈக்குவல் டூ இப்போ இது எப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, ஸ்ட்ரெஸ்ஸ கண்டுபிடிக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா என்ன? ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டூ ஸ்ட்ரெயின் பிளஸ் சிக்மா இஸ் ஈக்குவல் டூ யங்ஸ் மாடுலஸ் இன்டு ஸ்ட்ரெயின் இருக்கும். இப்போ எப்சிலான் இஸ் ஈக்குவல் டூ பிக்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிரைவ் பண்ணுவோம். ஸோ அதான் எப்படி பண்ண போறோம்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயின் என்ன? du பை dx அப்படி நமக்கு எல்லாமே தெரியுமா? கரெக்ட்டா? du/d இது வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் பேரலல் தான் பார்க்க போறோம். ஸோ du/dx இப்போ என்ன பண்ண போறேன், என்னோட கன்வீனியன்ட்டுக்காக வந்து சேஞ்ச் இன் ஸ்ட்ரெயின் அப்படி de சொல்லிட்டு மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கிறேன். இங்கே டிவைடு இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இதோட வேல்யூ மாறாதுல்ல. இப்போ வந்து தனித்தனியா கண்டுபிடிச்சு ரெண்டு மல்டிப்ளை பண்ண போறேன். இப்போ du/e d எப்சிலான் தேவை. இப்போ வந்து எனக்கு u தேவை. இப்போ என்ன பண்ண போறோம், லீனியர் பேரலல் பண்ண போறோம். லீனியர் பேரலல்மென்ட்க்கு என்ன என்ன வேணும் நம்மளுக்கு? லீனியர் பேரலமென்ட் இதான ஃபர்ஸ்ட் நோடு, இது செகண்ட் நோடு. லீனியர் பேரலமென்ட்க்கு 2 நோடு இருக்கு. அப்ப 2 ஷேப் ஃபங்ஷன் இருக்கும். அப்ப u தானே வேணும். அப்ப u இஸ் ஈக்குவல் டூ அ n1 q1 இதான் இங்க எழுதியிருக்கேன். u இஸ் ஈக்குவல் டூ n1 q1 பிளஸ் n2 q2. இந்த n எங்க வந்துச்சு? போன வீடியோல பார்த்துருந்தீங்கன்னா n ஓட வேல்யூ வந்து 1 மைனஸ் இது 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 மூலமா எடுத்தது. இது வந்து மேப்பிங் மூலமா எடுத்தது. 1 மைனஸ் எப்சிலான் 1 பை 2. இது வந்து 1 மைனஸ் எப்சிலான் 2 பை 2 வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன பண்றேன், உள்ள மல்டிப்ளை பண்றேன். ஸோ q1 மைனஸ் q1 எப்சிலான் 1. சரி, எப்சிலான் 1 போட்டிருக்கணும், எப்சிலான் போட்டிருக்கேன் ஜென்ரலா. அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி உள்ள மல்டிப்ளை பண்றேன். u இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், u வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கேன்சல் ஆகும்னு நினைக்கிறேன். ஏதோ q1 ஓகே ஓகே எது கேன்சல் இருக்கு. ஓகே, q1 பிளஸ் q2 மைனஸ் q1 எப்சிலான் q2 எப்சிலான் 3 இருக்கு. இப்போ என்ன பண்ண போறேன், இதை வந்து நான் வித் ரெஸ்பெக்ட் டு எப்சிலானால டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். அப்போ இந்த டேர்ம் கான்ஸ்டன்ட்னால 0 ஆயிருமா? அப்போ எனக்கு என்ன வரும், இதை மட்டும் யார் பார்க்க வேண்டாம். அப்போ எனக்கு என்னவாகும், மைனஸ் q1 ப்ளஸ் q2 இந்த 1/2 காமனாக வந்துடும். இது மைனஸ் q1 ப்ளஸ் q2 அப்படி மட்டும் வந்து நிற்குமா? ஸோ அப்போ du/d எப்சிலான், அப்போ q2 மைனஸ் q1 டிவைட் பை 2 அப்படிங்கிறது எனக்கு du/d எப்சிலான் கிடச்சிருச்சு. u எடுக்கிறேன், யூவோட ஃபார்முலா வந்து n1 q1 ப்ளஸ் n2 q2. q தான் ஆக்சுவலி கரெக்டாக க்யூங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷன் அப்படி ஆக்சுவலி க்யூங்க தான் டிஃப்ளெக்ஷன். ஓகேவா? இந்த டிஃபார்மேஷன் சொல்கிறோம்ல அந்த இதுதான். அதான் அப்போ வந்து இங்கே அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கேன். அப்புறம் வந்து நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணி எல்லாம் பண்ணுறது வந்து இங்கே பெருசாக போகும் சொல்லிட்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ பண்ணும்போது எனக்கு கேன்சல் பண்ணி இந்த ஈக்குவேஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணி போட்டிருக்கேன். அது du/dx தான் கிடச்சிருச்சு. இப்போ எனக்கு என்ன வேணும், d எப்சிலான் பை dx வேணும். அப்போ வேணும்னா எனக்கு எப்சிலான் வேணும். ஞாபகம் இருக்கா, நம்ம வந்து போன வீடியோவில் வந்து போன இதில் பார்த்தீங்கன்னா எப்சிலான் ஈக்குவல் 2x மைனஸ் x1 டிவைட் எல்இ மைனஸ் 1 பார்த்தோம். இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும், இதை ஃபஸ்ட்டு வந்து டிஃபரன்ஷியேஷன் இன்டெகிரேஷன் பொறுத்த வரைக்கும் எது கான்ஸ்டன்ட் இருக்கோ வெளியே எடுத்துருங்க. அப்போ 2/L3ங்கிறது கான்ஸ்டன்ட்டா, அப்போ 2/L3 அப்படிங்கிறது வந்து சரி L3 கிடையாது எல்இ தப்பா சொல்லிட்டேன் எல்இ. இப்போ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணாங்க என்ன 1. அப்போ இங்கே x1 இருக்கு, இங்கே எக்ஸுங்கிற டேர்ம் இல்லை x1ங்கிற டேர்ம் தான் இருக்குது. அப்போ கான்ஸ்டன்ட், அப்போ 0. அப்போ என்ன ஆயிடுச்சு, இது ஒரு கான்ஸ்டன்ட், அப்போ மைனஸ் 0. அப்போ என்ன ஆகும், 1 மைனஸ் 1 0 1. அப்போ 1 மல்டிப்ளை 1 பண்ணால் 2/LE. அப்போ df dx பண்ணால் வெறும் 2/LE மட்டும்தான் வரும். அப்போ df போட்டிங்கன்னா அப்புறம் இதையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு இந்த 2 கேன்சல் ஆயிரும். q2 மைனஸ் q1/LE இருக்கும். இப்போ ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் FE எல்லாமே மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். அந்த மேட்ரிக்ஸை மாற்றும் போது பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் வந்து டேம் வந்து இதோட சேர்ந்துடும். அந்த மைனஸ் 1/LE இங்கே 1/LE தானே இருக்குது. ஸோ மைனஸ் 1/LE 1/LE அதுக்கப்புறம் q1 q2 வரும். இந்த இதை மேக்ஸிமம் எழுதியிருக்கோம். இதை எப்படி மல்டிப்ளை பண்ணிப்பாங்களேன். ஸோ q1 இது வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம், இதையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்படி மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் q1 டிவைட் பை எல்இ ப்ளஸ் நான் எல்இக்கு எல் மட்டும் போட்டேன்னா சரி ஓகே எல்இ அதுக்கப்புறம் q2 டிவைட் பை எல்இ போடுவோம். கரெக்டாக? ஸோ அப்படி போடும்போது எனக்கு என்ன, q2 மைனஸ் q1 காமனாக எடுத்த எல்இ வந்துருச்சா, அப்புறம் பண்ணது கரெக்டு. அப்போ இதுதான் நம்மளோட எப்சிலான். இந்த மேட்ரிக்ஸ் பேர் தான் ஸ்ட்ரெயின் டிஸ்பிளேஸ்மென்ட் மேட்ரிக்ஸ். ஓகேவா? அதான் கண்டுபிடிச்சிட்டோம், ஸ்ட்ரெயின் டிஸ்பிளேஸ்மென்ட் மேட்ரிக்ஸ். அதான் இந்த இது. ஸோ அப்போ வந்து எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு பிக்யூ. இப்போ ஸ்ட்ரெயின் டிஸ்பிளேஸ்மென்ட் மேட்ரிக்ஸ்ங்கிறது பி. ஓகேவா?
அப்போ சப்ஸ்கிரிப்ட் ஈங்கிறது வந்து ரெப்ரசன்ட் ஃபார் எலமெண்ட் ஆகும். ஓகே, கியூங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த நோட் 1, Q2 வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் நோட் 2. ஸோ இதோட வந்து நமக்கு இது முடிஞ்சு. இது டெரிவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து சின்ன கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க, பிரின்சிபல் ஆஃப் மினிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. என்ன ஈக்குவலாக சொல்லுவாங்கன்னா, மினிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து எப்போ, அதாவது எப்போ வந்து ஒரு ஒரு பாடியோ காம்பனண்ட்டோ வந்து எப்போ வந்து ஈக்குலிபிரியமாக ஸ்டேபிளாக இருக்கோ அப்போ வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி மினிமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு பில்டிங் இருக்குது, இங்கே வந்து ஒரு பந்தை நான் மேலேருந்து கீழே தூக்கி போடுறேன். ஸோ இதுதான் என்னோட கிரவுண்டு ஃபிக்ஸ்டாக இருக்குது. ஸோ இங்கே போடும்போது இங்கே இங்கே அந்த பந்தானது கீழே வந்து நின்ன பிறகு தானே எனக்கு வந்து ஸ்டேபிளாக ஈக்குலிபிரியம் கண்டிஷன் வரும். அது எப்போ வருது? பொட்டன்ஷியல் எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்கும் போது தானே வருது. இப்போ இந்த இடத்துல ஒரு ஹைட் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்ன, யூஜி ஜிஹெச் தானே வரும். ஸோ அது படிக்கும்போது இந்த இடத்துல ஹைட் அதிகமாக இருக்கிறனால எனக்கு வந்து என்ன ஆகுது, ஹைட் இங்கே அதிகமாக இருக்கனால பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது இங்கே கீழே தான் மினிமம் ஆயிடுச்சு. அதான் சொல்கிறாங்க, ஃபார் எ கன்சர்வேட்டிவ் சிஸ்டம், அதாவது ஈக்குலிபிரியம் சிஸ்டம், ஃபார் ஆல் ஆஃப் த கைனமெட்டிக்கலி அட்மிசபிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபீல்டு those corresponding to the equilibrium extremize the total potential energy if the extremum condition is minimum. இந்த இதான் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனு, அதான் மினிமம். ஈக்குலிபிரியம் ஸ்டேட் இஸ் ஸ்டேபிள். அந்த ரேலிக் ரிஸ்க் மெத்தட் வந்து D5, இந்த ஃபைனா என்ன சொல்லியிருந்தேன், டிஸ்பிளே ஜென்ரல் பொட்டன்ஷியல் எனர்ஜியா என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவேஷனா. ஸோ அதை வந்து ரெஸ்பெக்ட் டு டிஏ அப்படிங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஈக்குவல் டு 0 அப்படின்னு அது டீப்பாக இதுன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி வந்து ஷேர் ஈக்குவேஷன் மட்டும் கொடுத்தாங்க. ஓகேவா, இந்த ப்ராப்ளம் வந்து ப்ராப்ளமோட கண்டினியூ பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் வீடியோ தனியாக இருக்குது, அதில் வரும். ஸோ இப்போ வந்து என்னன்னா, நம்ம வந்து ஜென்ரலாக ஃபர்ஸ்ட் படித்தோம் கரெக்டாக. ஷேப் ஃபங்க்ஷன்னா என்ன, ஷேப் ஃபங்க்ஷனோட ஜென்ரல் ஃபார்ம் என்ன, அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவேஷன் என்ன, அதோட ஜென்ரல் ஃபார்ம் என்ன, அதுக்கப்புறம் எப்சிலானுக்கு ஜென்ரல் என்ன, ஜென்ரல் எஃப்இ ஈக்குவேஷன்லாம் படித்தோம். இப்போ அடுத்து என்ன படிக்கிறோம், லீனியர் ஸ்பேரலமெண்ட்டுக்கு ஷேப் ஃபங்க்ஷன் என்ன, லீனியர் ஸ்பேரலமெண்ட்டுக்கு ஸ்ட்ரெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட்ரிக்ஸ் என்ன வருது அப்படின்னு படிக்கிறோம். இந்த சேம் வே லீனியர் ஸ்பேரலமெண்ட்டுக்கு என்ன ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் இருக்கும், அண்ட் என்ன பாடி ஃபோர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன ட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும், என்ன குளோபல் ஃபோர்ஸ் இருக்கும். இது முடிஞ்சிட்டா டெரிவேஷன் ஃபார் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஓவர். இப்போ வந்து நம்ம இப்போ ஜென்ரல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதை தான் பேஸாக வச்சு நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருப்போம். இப்போ நமக்கு என்ன வேணும், ஸ்ட்ரெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஸ்டிஃப்னஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட்ரிக்ஸ் வேணும். ஸோ அது வேணுங்கிறதுக்கு என்ன பண்ணணும், இதில் உள்ள ஸ்ட்ரெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குல்ல, அந்த டேவை மட்டும் எடுத்துக்கோங்க யூன்னு சொல்லிட்டு. ஸோ யூங்கிறது ஹாஃப் எல்லாம் போட்டாச்சா, சிக்மா டிரான்ஸ்போஸ். இப்போ எதுவுமே இப்போ பண்ண மாட்டோம். நம்ம இங்கே என்ன பண்ணுவோம்னா சிக்மா டி இருக்குல்ல டிரான்ஸ்போஸு, ஸோ அதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சு சப்ஸ்டியூட் பண்ணுவோம், அவ்வளோதான் பண்ணுவோம். அப்புறம் ஜென்ரலாக இருக்கிற ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணி கேயை கண்டுபிடிப்போம். தட்ஸ் ஆல். இப்போ சிக்மாங்கிறது என்ன, சேம் வே சிக்மா இஸ் டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். அப்போ வந்து யங்ஸ் மாடல்ஸ் வந்துடும் உடலை. அதுக்கப்புறம் வந்து சிக்மா ஈக்குவல் டு இ, எப்சிலாங்கிறது பிக்யூ. இப்போ தானே படித்தோம் நம்ம பிக்யூ, அதாவது எக்ஸ்ட்ரான்ஸ் ஈக்குவல் டு பிக்யூ. பின்னா என்ன, ஸ்ட்ரெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட்ரிக்ஸ், கியூங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட்ரிக்ஸ் அட் ஈச் அண்ட் எவ்ரி நோடுப்பா. ஓகேவா, இப்போ வந்து இங்கே வந்து சிக்மா டி தான் நம்மளுக்கு வேணும். இப்போ சிக்மா டி ஈக்குவல் டு இ பிடி கியூடி. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் யூ ஈக்குவல் டு இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் நான். இப்போ என்ன, எனக்கு சிக்மா டி இருக்குது, சிக்மா டி வேல்யூ என்ன, இபிடி கியூடி, இபிடி கியூடி. அதுக்கப்புறம் வந்து இங்கே என்ன இருக்குது, எப்சிலான் இருக்குது, எப்சிலானோட வேல்யூ என்ன, பிக்யூ, பிக்யூ போட்டேன். அப்புறம் இது ஆல்ரெடி இங்கே உள்ளது தான், வால்யூம் தானே, மொத்த பாடி தானே. ஸோ இப்போ கியூடியை மட்டும் நான் காமனாக எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். ஃப்ரம் த ஜென்ரல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவேஷனில் எனக்கு தெரிஞ்ச வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சிக்மா டி சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்து என்ன பண்ணுறோன்னா, ஜென்ரலாக வந்து நமக்கு என்ன தெரியும், ஸ்ட்ரெயினோட ஃபார்மில் வந்து அந்த ஏரியாவில் பண்ணிப்போம்ல, இது வந்து இது மாதிரி நம்ம இன்னொரு கிராஃப் படிச்சிருப்போம், அதாவது இந்த மாதிரி போட்டிருப்போம். ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து இங்கே ஸ்ட்ரெயின் இருக்கும், இங்கே ஸ்ட்ரெஸ்ஸு, இங்கே ஸ்ட்ரெயின் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, லோடு கொடுக்க டிஃப்ளெக்ஷனும் லீனியராக இருக்குமா. ஸோ அதை பொறுத்தானே இருக்கும் அந்த ப்ரொபோஷனல் லிமிட் வரைக்கும், அதே மாதிரி இங்கே எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ அதே ஏரியா தான் எடுப்பாங்க, எனர்ஜினா அந்த ஏரியா தான் எடுப்பாங்க. ஸோ ஹாஃப் இன்ட்டு பி இன்ட்டு டிஃப்ளெக்ஷன். இங்கே டிஃப்ளெக்ஷன் என்ன படிச்சிருக்கோம், எல்லாமே கியூன்னு தான் கொண்டு வந்துட்டு இருக்கோம், டிஃபார்மேஷனை யூன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ கியூ இன்ட்டு கியூன்னு போட்டிருப்பாங்க. மோஸ்ட்லி இங்கே வந்து அந்த மல்டிப்ளை பண்ணும்போது எல்லாம் மேட்ரிக்ஸ் தானே இருக்கும், மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் வந்துருக்கும், அந்த முன்னாடி பார்த்துருப்போம்ல அந்த இதில். ஸோ அந்த ப்ராப்ளமான கியூ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு கியூ போட்டாங்க. இப்போ இதுவும் யூ, ஃப்ரம்
வந்த ஜெனரல் பொட்டன்ஷியல் ஈக்குவேஷன். இதுவும் u ஸ்ட்ரெயின் எனர்ஜி தான், இதுவும் ஜென்ரலா கொண்டு வந்திருக்கோம். இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். u ஈக்குவல் half ஈக்குவல். அப்ப q டிரான்ஸ்போஸ் இருக்கு, q இருக்கு பாத்தீங்களா, q டிரான்ஸ்போஸ் q, இங்கேயும் q டிரான்ஸ்போஸ் q. மிச்சம் இருக்கிற இதுவும் half இருக்கு. மிச்சம் இருக்கிறது என்ன இருக்கு, இந்த இன்டெகிரல் இருக்கு, இந்த e இருக்கு, b டிரான்ஸ்போஸ் இருக்கு, இந்த b இருக்கு, இது எல்லாமே இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், k is equal to integral of volume integral, வால்யூம் v போடாம இருக்கேன். ஸோ வால்யூம் இன்டெகிரல் ஆஃப் e bt b dv. ஸோ போட்டாச்சு. இப்போ என்ன பண்றேன், வால்யூமை என்னோட சிம்பிளிஃபிகேஷனுக்காக ஆக்சுவலி இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம எல்லாம் என்ன பண்றோம், நேச்சுரல் கோஆர்டினேட் சிஸ்டம் தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அது வந்து என்ன பண்ணணும், எப்சிலானா மாற்றணும். எப்சிலானா மாற்றணும் என்ன டைம் ஆகணும், லோக்கல் கோஆர்டினேட்டாக இருக்கணும். லோக்கல் கோஆர்டினேட் என்ன இருக்கணும், அது எக்ஸா இருக்கணும். ஸோ அப்போ எக்ஸா மாற்ற போறேன். அப்போ எனக்கு எக்ஸா வேணா என்னது, அது வந்து ஒரு லென்த்து. ஸோ அப்போ இது வால்யூமா இருக்கு. வால்யூம் எப்படி எழுதலாம், ஏரியா இன்ட்டு லென்த்து அப்படிட்டேன். ஸோ அப்படிங்கிறது விங்கிறது ஏ இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு போட்டோம். அப்போ இங்கே பி என்ன ஆயிரும், வந்து ரெஸ்பெக்ட் டு லென்த்து சேஞ்ச் ஆகுதுப்பா அப்படிங்கிற மாதிரி இன்டெகிரல் போட்டோம். இப்போ பி டிரான்ஸ்போஸ் பி இருக்கு, ஏஇ பை இப்போ இந்த இடத்துல வந்து டிஎக்ஸுங்கிறது என்ன மாற்றணும், நான் லோக்கல் கோஆர்டினேட்டாக இருக்கு, அது வந்து நேச்சுரல் கோஆர்டினேட்டாக மாற்றணும். நமக்கு தான் தெரியுமே டி எஃப்சான் பை டிஎக்ஸ் ஈக்குவல் 2/எஃப்சான்னு சொல்லிட்டு. எஃப்சலான்ங்கிறது நம்ம முதல்ல கண்டுபிடிச்சோம், ஞாபகம் இருக்கா, இந்த இடத்த கண்டுபிடிச்சிருப்போம். இது டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம இப்போ தான் இது அந்த டெரிவேஷனாக கண்டுபிடிச்சிருப்போம். டிஎஃப்சான் பை டிஎக்ஸ் வந்து 2/LEன்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு என்ன வேணும், டிஎக்ஸ் தான் வேணும். அப்போ டிஎக்ஸ் வேணால் இங்கிட்டு பண்ணிட்டீங்கன்னா LE/2 டி எஃப்சலான்னு மாறிடும். அதான் வந்து LE/2 எஃப்சலான்னு மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு பி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏஇ L/2 எல்லாமே அப்படியே இருக்கும், எல்லாமே ஈஸி தான். இந்த ஏஇ இங்கே இருக்கு, LE/2 இங்கே இருக்கு, டிஎஃப்லாம் இங்கே இருக்கு. இந்த பி டிரான்ஸ்போஸ் டிஎஸ் தான் எழுதியிருக்கோம். இந்த பி எங்கே இருக்கு, இப்போ தான் நம்ம டிரைவ் பண்ணி வச்சோம். எஃப்சலான் இஸ் ஈக்குவல் டு பி, பிங்கிறது என்ன மைனஸ், இப்படி தான் இந்த மாதிரி ஒரு 2 காலம் இருக்குது தான் பி மேட்ரிக்ஸ். அப்போ 2 காலத்தையும் 2 ரோவாக மாற்றி விட்டிங்கன்னா அதான் பி டிரான்ஸ்போஸ். 2 ரோவாக மாற்றிட்டீங்களா, -1/LE 1/LE இங்கே 1/LE இருக்கு. இப்போ இதோட இதை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன ஆகும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், 1/LE 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 ஸ்கொயராக மாறிடும். அப்போ இதோட இதை மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். ஸோ அப்படிங்கும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் L/LE L ஸ்கொயராக மாறிடுமா. ஸோ அதே மாதிரி இதோட இதை மல்டிப்ளை பண்ணி கீழே போடுங்க. அப்போ மைனஸ் இருக்கும் 1/LE ஸ்கொயரு. அப்போ இது வந்து 1 இன்ட்டு LE ஸ்கொயரு. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நான் வந்து என்ன கண்டுட்டேன், 2x2 மேட்ரிக்ஸை கொண்டு வந்துட்டேன். கரெக்டாக. இப்போ வந்து ஏஇ இங்கே இருக்கு, எல்இ இங்கே இருக்கு, பை 1 இருக்கு. இப்போ எல்லாமே கான்ஸ்டன்ட் தானே, எப்சலான்னு ஒரு டேர்மே இல்லை. அப்போ எல்லாமே கான்ஸ்டன்ட். அப்போ எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டிங்கன்னா டி எப்சலான் மட்டும் இருக்கும். ஸோ அப்போ எல்லாமே கான்ஸ்டன்ட்டாக இருக்கும்போது அப்புறம் இன்னொன்று என்னன்னா வந்து இங்கே எல்லாமே 1/ல இருக்கு. அப்போ வந்து என்ன ஆகும், இங்கே உள்ள எல்இயும் இங்கே டினாமினேட்டரில் உள்ள எல்லா எல்இயும் கேன்சல் ஆயிரும். அப்போ டினாமினேட்டரில் எல்இ ஸ்கொயர் இருக்கு, டினாமினேட்டரில் நமக்கு வந்து எல்இ மட்டும் தான் காமனாக வெளியே எடுக்க முடியும். அப்போ 1/LE -1/LEன்னு இருக்கும். அந்த 1/LE வெளியே காமனாக எடுத்தீங்கன்னா AE/LEன்னு இருக்கும். இங்கே 1 1 -1 -1 -1 1 1. அதுக்கப்புறம் இதை வந்து என்ன பண்ணுறேன் நான், எப்பயும் போல் இப்போ என்ன பண்ணுவேன், டிஎக்ஸை வந்து நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்ப்பா, எக்ஸ் வரும். கரெக்டாக எக்ஸ் வரும், எக்ஸ் வரும். அப்போ எக்ஸோட லிமிட் நான் போட்டால் என்ன ஆகும், இங்கே எக்ஸ் பதில் என்ன இருக்குது, எஃப்சலான் இருக்குது. ஸோ அப்போ என்ன வரும், எஃப்சலான் போட்டிங்க, அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுங்க, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம இங்கே 1 இங்கே -1, அப்பர் லிமிட் என்ன, அப்போ எஃப்சலானில் 1 போடுறேன், அப்புறம் மைனஸ் போடுவேன், எப்பயுமே மைனஸ் போடுவோம்ல இன்டர்கலில். அப்புறம் லோயர் லிமிட் வந்து -1. ஸோ அப்போ என்ன ஆகும், 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், இப்போ 1 + 1 2. அப்போ இந்த கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 2ன்னு ஒன்று இருக்கும், LE/2ங்கிறது ஒன்று வந்துகிட்டே இருக்கும் இங்கேருந்து. அந்த 2வும் இந்த 2வும் இங்கே வந்து 2வும் கேன்சல் ஆகிரும். ஸோ அது போக வந்தது தான் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ். இது அப்படியே உங்களுக்கு மனப்படமாக செஞ்சது தான் ரொம்ப நல்லது. ஸோ AE/LE 1 -1 -1 1. ஓகேவா. எப்பயுமே ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து 2x2 தான் இருக்கும். அது எப்போனா லீனியர் ஸ்கொயர் எலமெண்ட்டுக்கு, அதுக்கப்புறம் வந்து கியூபிக் ஸ்கொயர் எலமெண்ட் குவாட்ரேட்டிக் ஸ்கொயர் அது மாறும், 3x3 தான் வந்திருக்கும். அது வந்து ஜென்ரல் ஃபார்ம் என்ன, n×n. என்னங்கிறது என்ன, நம்பர் ஆஃப் நோட்ஸு, இது வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஓகேவா, நம்பர் ஆஃப் நோட்ஸ் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இப்போ வந்து இங்கே ஏன் வந்து நம்பர் ஆஃப் நோட்ஸ் ரெண்டு லீனியர் ஸ்கொயர் எலமெண்ட்டுக்கு 2 நோடு இருக்கும், இது ஒரு நோடு, இது ஒரு நோடு. கரெக்டாக. அப்போ அப்போ இது ஒரு நோடுனா இதுக்கு ஒரு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும், இதுக்கு ஒரு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். அப்போ 2 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், இப்போ 2x2. ஓகே. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து
பாடி ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ட்ராக்ஷன் ஃபோர்ஸ், அப்புறம் குளோபல் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டா டெரிவேஷன் முடிச்சு அடுத்து சம் போயிரலாம். இப்ப நம்ம வந்து ஃபோர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபோர்ஸ் மேட்ரிக்ஸ்க்கு என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்? ஜெனரல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவேஷன்ல வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு ஒர்க்னா என்ன? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மென்ட். இப்போ பாடி ஃபோர்ஸ். அப்போ வந்து யூ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஃபோர்ஸ். அப்போ யூ டிரான்ஸ்போஸ் வேணும்னா நமக்கு யூ வேணும். யூ வேணும்னா என்ன? ஒரு லீனியர் பேரலமெண்ட் 2 நோடு. அப்போ 2 ஷேப் ஃபங்க்ஷன் இருக்க போது. அப்போ u = n1 q1 + n2 q2. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஓகே. இப்போ வந்து பார்த்தோம்னா, இந்த இடத்துல வந்து யூ டிரான்ஸ்போஸ் ம் யூ டிரான்ஸ்போஸ் இங்க வந்து யூ டிரான்ஸ்போஸ் தானே வேணும். அப்ப யூங்கிறது என் கியூ தானே இருக்கு. இப்ப எல்லாம் மேட்ரிக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப யூ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு என் டிரான்ஸ்போஸ் இன்டு கியூ டிரான்ஸ்போஸ்னு எழுதலாம். அப்ப இந்த இடத்துல கியூ டிரான்ஸ்போஸ் என் டிரான்ஸ்போஸ் அப்புறம் எஃப் அப்படியே இருக்கும். வால்யூமை நான் வந்து எல்லாமே என்ன பண்ண போறேன்? எஃப்ஸ்ல நான் மாத்த போறேன். அதாவது நேச்சுரல் குவான்டிட்டி மாத்த போறேன். அதுக்கு என்னவா இருக்கணும்? லோக்கல் குவான்டிட்டா இருக்கணும். லோக்கல் குவான்டிட்டி லென்த். அப்ப வால்யூம் லென்த்தை மாத்துறதுக்கு ஏரியா இன்ட்டு dxன்னு போட்டேன். இப்போ இது வந்து ஜெனரல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவேஷன் தான் எடுத்து எழுதிட்டேன். இப்போ வந்து நமக்கு நம்மளோட ஜெனரலா என்ன தெரியும்? பொட்டன்ஷியல் பாடி ஃபோர்ஸ் வந்து இது டிஃப்ளெக்ஷன் இன்ட்டு ஃபோர்ஸ் தானே. அந்த FEங்கிறது மொத்தமா எல்லா நோடையும் சேர்த்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போட்டாச்சு. இப்போ நான் இதை என்ன கம்பேர் பண்றேன்? இது சேம்ப்பா. QT இருக்கு. மிச்சம் இந்த QT போயிடுச்சுன்னா வந்து மிச்சம் என்ன இருக்குது? இன்டெக்ரல் NT FAEX. அப்போ FADX இருக்குது, NT இருக்குது. கரெக்டா? இப்போ என்ன வந்து எப்படி வந்து எழுதுவாங்கன்னா மேட்ரிக்ஸா பார்த்தீங்கன்னா இப்படி எழுதுவாங்க. ரெண்டு காலமா எழுதுவாங்க. N1 N2. அப்ப இதான் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. இப்போ என்ன N டிரான்ஸ்போஸ் தானே இருக்கு. அதனால லீனியரா தான் இருக்கும். இப்போ நம்ம தான் வந்து லீனியர் பேரலமெண்ட்டுக்கு N ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோமே. அதான் வந்து 1 - ε/2. இப்போ இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி இங்க பை 2 இருக்குது. இந்த பை 2 வெளியே போயிடுச்சுன்னா பை 4 காமன் ஆயிரும். அப்ப என்ன பண்ண போறோம்? இதை வந்து நம்ம ஒவ்வொரு இதா வந்து இன்டகிரேட் பண்ண போறோம். அதே மாதிரி தான் 1 கான்ஸ்டன்ட் இன்டகிரேட் பண்ணா எப்சிலான் dxலான் இருக்கனால எப்சிலானை பண்ணா ε²/2ன்னு வரும். அதுக்கப்புறம் வந்து இது எப்சிலான், இது வந்து பிளஸ் ε²/2ன்னு வந்திருக்கும். அப்புறம் சப்ஸ்டிட் பண்ணா இங்க எப்படின்னா இது எப்படி ஆக்சுவலி வரும்னா இந்த இடத்துல நான் 1 போடுறேன். 1 சரியா? மைனஸ் இதோட லோயர் லிமிட். லோயர் லிமிட் என்ன? -1. அப்போ 1/2. அப்போ -1/2 வந்து இருக்கும். அப்ப 1ல பாதி போச்சுன்னா பாதி. இதா இருக்கா? அதுக்கப்புறம் தான் வந்து இது ஒரு இது அதாவது இங்க வந்து ஒரு இதா இருக்கும். இது லோயர் லிமிட், அப்பர் லிமிட் போட்டேன். கரெக்ட்டா? இது வந்து மேட்ரிக்ஸ் கிடையாது. நான் பிராக்கெட்டாவே போட்டுறேன். குழப்பிரும். அதுக்கப்புறம் என்ன பண்றேன், ஆ இன் எப்பயும் போல ஆட் பண்ணுவோம்ல நம்ம. மேட்ரிக்ஸ்ல ஆட் பண்ணுவோம்ல. ஸோ அது மாரி. ஸோ அது இல்ல. இது வந்து லோயர் லிமிட். ஒரு நிமிஷம். இப்போ வந்து எப்படி போட்டோம்னா, இங்க 1. ஸோ அப்போ 1 வரும். 1 -1 இங்க போட்டா -1 வரும். அப்போ வந்து 1ல பாதி போச்சுன்னா பாதி. அப்போ அந்த -1 இங்க போட்டீங்கன்னா என்ன ஆகும்? -1 அப்புறம் மைனஸ் திரும்ப 1/2 வந்து நிக்கும். அப்போ இது என்னவா வரும்னா, மைனஸ் 1ல பாதி போச்சுன்னா பாதி. கரெக்ட் தான். இப்போ வந்து என்னன்னா, இந்த இது வந்து என்ன ஆகும்னா, -3/2 வந்து நிக்கும். ஓகேவா? அப்ப வந்து என்ன பண்ணோம் நம்ம இந்த வேல்யூவ? இந்த வேல்யூ எப்படி கொண்டு வந்தோம்? லோயர் லிமிட்லேருந்து கொண்டு வந்தோம். இந்த இந்த ஹாஃப்ங்கிறத எப்படி கொண்டு வந்தோம்? அப்பர் வேல்யூலேருந்து கொண்டு வந்தோம். 2க்கும் அப்பர் லிமிட், லோயர் லிமிட் போடும்போது மறுபடியும் மைனஸ் போடுவோமா? அப்ப இந்த இதுவும் சேர்ந்து பிளஸ் ஆயிரும். அதான் ½ + 3/2. இப்ப தெளிவா வந்து நம்ம செகண்ட் இதுக்கு பார்க்கலாம். இது புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இங்க வந்து எப்சிலான் இங்க இருக்கு. அப்போ வந்து இங்க 1 போடுறேன். அப்போ 1 பிளஸ் திரும்ப 1 போடுறேன். இப்போ அப்பர் லிமிட் தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ 1ல ஹாஃப் கூட்டினா 3/2. கரெக்ட்டா? 1 பிளஸ் 1/2னா 2 பிளஸ் 1 டிவைட் பை 2 3/2 வந்திருக்கும். அப்போ லோயர் லிமிட் போடுறேன். அப்போ இங்க வந்து 3/2ன்னு எழுதி வச்சுக்கலாம். இது அப்பர் லிமிட். அப்புறம் மைனஸ் லோயர் லிமிட் போட போறேன். லோயர் லிமிட் என்ன? இங்க -1. அப்புறம் -1 போட்டு அப்போ -1 இருக்கு. அப்புறம் பிளஸ் -1² போட்டா 1 தான் வரும். அப்போ -1ல இது பண்ணோம்னா நமக்கு வந்து -1ல அதாவது -1ல பாதிய கூட்டணும். அந்த மாதிரி பண்ணோம்னா -1/2 வந்து நிக்கும். கரெக்ட்டா? -1/2. அப்ப இதுக்கு ரெண்டுத்துக்கும் அப்பர் லிமிட், லோயர் லிமிட் பிளஸ் ஆயிரும். 3/2 + 2/2 1/2. அப்புறம் இதோட கூட்டுனீங்கன்னா உங்களுக்கு வந்து 2/2 ஆக்சுவலி இங்க லைன் வராது. இது மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன் நானு. ஸோ மேட்ரிக்ஸ் மாரி வந்திருக்கும். தபால்டிக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து FALE/4 2/2 வந்து நிக்கும். ஸோ இப்போ வந்து இந்த 4 வந்து உள்ள டிவைட் பண்ணீங்கன்னா அது வந்து 1 ஆயிரும். கரெக்ட்டா? ஸோ அப்படிதான் வந்து பாடி ஃபோர்ஸ் வந்துருச்சு. இதான் பாடி ஃபோர்ஸ்க்கான தனி ஃபார்முலா. FALE/2. ஸோ இதே மாதிரி தான் ட்ராக்ஷன் ஃபோர்ஸ் எழுதியிருப்பாங்க. ஜென்ரலா இந்தா இருக்கா? சாரி, ஜென்ரல் கிடையாது. இது ஜென்ரல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதுலேருந்து எடுத்து எழுதுனது. இது ஜென்ரலா வந்து UT என்னங்கிறத சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு Q டிரான்ஸ்போஸ்ன்னு வரும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும்.
இருக்கும் Q டிரான்ஸ்போஸ். இங்கே வந்து TE வந்து TE மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் சேமாக இருக்கும். இப்போ T இஸ் ஈக்குவல் இன்டெக்ரல் ஆஃப் T இந்த மாதிரி இருக்கும். இங்கே எப்படி N டிரான்ஸ்போஸ் இன்ட்டு DX, இங்கே அதே மாதிரி இங்கே எப்படி N டிரான்ஸ்போஸ் இன்ட்டு DX எல்லாம் இப்படி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அது மாதிரி தான். அப்போ வந்து இந்த இடத்துல வந்து TLE அங்கே எப்படி வந்து நமக்கு LE 1,1,1 வந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்திருக்கும். அதனால் அந்த பை 2 மட்டும் இருக்காது. இங்கே ஃபோர்ஸ்னால் வந்து FA/2 வந்திருக்கும். இங்கே வந்து T மட்டும் வந்து நிற்கும். ஓகேவா? அதான் இங்கே ரெஃபர் பாடி ஃபோர்ஸ்னு போட்டிருக்கேன். இப்போ ஃபோர்ஸ்னால் என்னென்ன குளோபல் ஃபோர்ஸ் வெக்டர் என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா பாடி ஃபோர்ஸ், ட்ராக்ஷன் ஃபோர்ஸ், பாயிண்ட் லோடு. பாடி ஃபோர்ஸை மேலே டிரைவ் பண்ணோம். ட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இந்த இருக்குது. பாயிண்ட் லோடு வந்து 2 பாயிண்டில் லோட் ஆக்ட் ஆகும். அதனால் இந்த மாதிரி வந்து போட்டிருக்கேன். ஸோ இதுதான் வந்து குளோபல் ஃபோர்ஸ் வெக்டார். ஸோ வந்து ஜஸ்ட்டு இது வந்து ஆக்ஷன் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். பிஹேவியர் என்ன டிஃப்ளெக்ஷனு இதை பொறுத்து வருது. ப்ராப்பர்ட்டி இந்த ஸ்டிஃப்னஸை பொறுத்து வருது. ஸோ அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் எடுத்திருக்கோம். ஜென்ரல் எஃப் ஈக்குவேஷன் அவ்வளோதான். ஸோ இதோட நமக்கு வந்து லீனியர் பேர் எலமெண்ட்டுக்கு வந்து குளோபல் ஃபோர்ஸ் வெக்டர் டெரிவேஷன் முடிஞ்சிருச்சு. ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து லீனியர் இது வாட் இஸ் திஸ் ஸ்ட்ரெயின் டிஸ்பிளேஸ்மென்ட் மேட்ரிக்ஸ் முடிஞ்சிச்சு. அண்ட் ஆல்சோ ஷேப் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. எவ்ரிதிங் இஸ் கம்ப்ளீட்டட் ஃபார் லீனியர் பேர் எலமெண்ட். இதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் பார்த்துடலாம். தேங்க்யூ.